நீங்க சுங்கத்தை பத்தி சொன்னாங்க. உள்ளூர் மக்களுக்கு எல்லாம் சுங்கம் வசூலிக்க கூடாது. ஆனா நம்முடைய மக்களை மிரட்டி உருட்டி வாங்குறான். அதுக்கும் கார்பெட் பெருநூறு என்ன செய்யறான்? இங்க மதுரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய கிராமம் என் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாருன்னா அதுல இருந்து 10 பேர் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறான். அப்படி அந்த பக்கத்துல மேலூர் பக்கத்துல மதுரையில முக்குளத்தூர் இருக்காங்கன்னா அங்க இருந்து 10 பேர் உட்கார வச்சுக்கிறான். அவன் கார்பெட்டுக்காரன் டெல்லியில உட்காந்துட்டு மும்பைல உட்காந்துட்டு போன போட்டு எவனா இருந்தாலும் போறாத காசு கேளு, உள்ளூராது வெளியூராதுன்றான். தேவேந்திரன் தேவன் நடிக்கிறான், தேவேந்திரன் நடிக்கிறான். எவ்வளவு டாக்டிஸா வசூல் பண்றான் பாருங்க. இதை உடைக்கணும், இந்த உளவியல உடைக்கணும். இது என்னுடைய மண். வெள்ளக்காரன் வெளியேறினான். கப்பம் கட்டுறதுக்காக காந்தியில இருந்து சுபாஷ் சந்திர போஸ் படையெடுத்தான். அதுக்காகத்தான் நீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரையா போய் அவரோட சேர்ந்தார். நம்முடைய ராணுவத்தில் இமானுவேல் சேகரன் சேர்ந்தார். எதற்காக போராடினார்கள்? எதற்காக தலைவர்கள் தோன்றினார்கள்? அந்நியனை விரட்டுவதற்கு, அந்நியனை விரட்டி ஆட்சி அதிகாரத்தில் இந்திய ஆள வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு என்ன? அந்நியம் போய் இன்னைக்கு கொள்ளை வந்து உட்கார்ந்துருக்கான். போகும்போது 100, வரும்போது 100. சாவுக்கு போன காசு, எழுவுக்கு போன காசு, கருமதிக்கு போன காசு, காதுகுத்திக்கு போன காசு கேட்கறானா இல்லையா? அந்த சுங்கச்சாவடி என்கிற அநியாய அக்கிரம கொள்ளையை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடர்ந்து 14 ஆண்டு காலம் சமரசமன்றி போராடுகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நான் பதிவு செய்கிறேன்.